ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 21 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்ருதி வந்து ரவி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, நீ வேலையை ரிசைன் பண்ணிடு, அப்பதான் அந்த நீட்டுக்கு தெரியும் அப்படின்னோடனே இப்போ ரவி என்ன சொல்றாருன்னா, நான் அங்க போய் வேலை கத்துக்கிறதான் சேர்ந்திருக்கிறேன், மற்றபடி எதுக்காகவும் இல்லைன்னொடனே அப்ப நீ வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, சீதா வந்து இந்த அருணோட வீட்டுக்கு வராங்க. அப்ப அவங்க அம்மா வந்து ரொம்ப சோகமா உட்காந்துருக்குறாங்க. என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, உள்ள போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது அருண் வந்து இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆன கதையெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கும் அவருக்கு என்னன்னே தெரியல, எப்ப பார்த்தாலும் அவங்க ரெண்டு எனக்கும் அவருக்கு தான் பிரச்சனை வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி கார் பிரேக் பிடிக்கலன்னு சொல்லி கடைசியில ப்ரூவ் பண்ணி காரை வாங்கிட்டு போயிட்டு அதனால என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அப்போ உடனே சீதா சொல்றாங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஈகோ தானோடனே அவங்க கூட எனக்கு என்ன ஈகோனே, சரி விடுங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா இருக்கிறீங்களா, இந்த டேஸை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாமா, பேசாம நான் எங்க அக்காவும் மாமாவையும் உங்களை பார்த்து பேச வர சொல்லவானோடனே இப்போ அருண் பயங்கர சந்தோஷத்துல இன்னைக்கு வர சொல்றேன் அப்படின்னே, இன்னைக்கெல்லாம் இல்ல நான் பேசிட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீதா கிளம்பிடுறாங்க. இங்க மீனா வந்து அவங்க அம்மா பார்க்க வராங்க. அப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சீதாவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ இன்னமும் சரியில்லை, நைட்டெல்லாம் போன் பேசுறா, இப்பெல்லாம் சாப்பிடும்போது மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னே. அப்போ மட்டும் கரெக்டா சீதா வராங்க, நீ போய் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாப்பிட அனுப்பிட்டுட்டு மீனா வந்து சீதா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சீதா வந்து இந்த மாதிரி நாளைக்கு அவரை மீட் பண்றீங்களாக்கா, நீங்க நீயும் மாமா அதை மீட் பண்ணி ஓகே அனுப்புறோம், அம்மா கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க மீனாவும் ஓகே சொல்லிடுறாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி வந்து செயின் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து விஜயா கிட்ட காட்டுறாங்க, இது வந்து விண்டேஜ் மாடல், உங்களுக்கு நல்லா அழகா இருக்கணும்னே. இப்போ அங்க இருந்து ஸ்ருதி வர, ஆமா அந்த டைமண்ட் வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரவியும் ஸ்ருதியா 500 ருபீஸ் பெட்டு வைக்கிறாங்க. விஜய் அதை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. ரவி வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ரோஹிணி வந்து நீங்க உங்களுக்கு விஜயா வந்து எனக்கு கூட இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்காக தான் ஆன்டி நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை டேபிள்ல வச்சுட்டு உள்ள போனோடனே மனோஜ் அதை போய் எடுக்க போறாரு. மனோஜை பிடிச்சு விஜயா தள்ளி விட்டுறாங்க. அப்போ மட்டும் முத்து வராரு. பின்னாடியே மீனா வராங்க. அப்புறமா வீட்டுல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ரோஹிணி செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. இப்ப முத்து சொல்றாரு, அதான் அம்மா வேணாம் சொல்றாங்களா, மீனா பேசாம நீ வச்சுக்கோனே. மீனா வந்து எனக்கோட அடுத்தவங்க செயின் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. விஜய் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வேண்டாம் தான், அவ எனக்கு தானே வாங்கிட்டு வந்தா, அதுக்காக ஃப்ரீயா யார் வேணா எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதை எடுத்துட்டு போனோடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போனே ரவி கிட்ட வந்து ஸ்ருதி சொல்றாங்க, பாத்தியா நான் சொல்றதா எப்பவுமே கரெக்டா இருக்கும், பேசாம வேலையை ரிசைன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப மீனா வந்து முத்து கிட்ட வந்து சீதா வந்து ஒருத்தரை லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோடனே முத்து வந்து அப்படியே ஷாக் ஆகுறாரு. அதோட என்னோட பீஸ் ரெண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முத்துவும் மீனாவும் போய் அந்த அருணை வந்து மீட் பண்ண போறாங்க. சீதா வந்து அவரை வந்து இவங்கதான் எங்க மாமா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட என்னோட பீஸ் ரெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.